ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். அத்தியாயம் சாங்கியம். சாங்கியத்தில் எதிலேயும் பட்டுக்கொள்ளாததான, ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான ஆத்மாவை புருஷன் என்றும், எல்லாவற்றையும் நடத்தி வைக்கிற சக்தியான மாயையை பிரகிருதி என்றும் சொல்லி இருக்கிறது. பிரகிருதி உட்பட பிரபஞ்சம் என்பது 24 தத்துவங்களில் அடங்கி இருக்கிறது என்பது சாங்கியம் சொல்கிறது. பிரகிருதி என்பது முதல் தத்துவம். அதற்கு பிரதானம் என்றும் ஒரு பெயர். அதிலிருந்து மகத் என்ற 2வது தத்துவம் வருகிறது. மனுஷனின் புத்தி மாதிரி பிரகிருதியின் புத்திதான் மகத். மகத்திலிருந்து 3வது தத்துவமான அகங்காரம் உண்டாகிறது. தான் என்று தனியாக ஒன்று இருக்கிறது என்று தோன்றுகிற உணர்ச்சி தான் அகங்காரம். அகங்காரம் 2ஆக பிரிகிறது. ஒரு பக்கம் சைத்தன்யமுள்ள உயிரும் அறிவும் உள்ள ஜீவனாகி அவனுடைய மனசாகவும் 5 ஞானேந்திரியங்களாகவும் 5 கர்மேந்திரியங்களாகவும் ஆகிறது. இன்னொரு பக்கம் ஜட பிரபஞ்சத்திலே 5 தன்மாத்திரைகளாகவும் 5 மகாபூதங்களாகவும் ஆகிறது. ஜீவனின் ஞானேந்திரியங்கள் என்பவை வெளியில் உள்ள வஸ்துக்களை பற்றி இவனுக்கு அறிவிக்கிற 5 உறுப்புகள். வெளியில் உள்ளதை பார்க்கிற கண், முகர்கிற மூக்கு, ருசிக்கிற வாய், கேட்கிற காது, தொடுகிற சர்மம் என்கிற 5ம் ஞானேந்திரியம். ஜீவனே நேராக காரியம் செய்ய உதவுபவை கர்மேந்திரியங்கள். இங்கேயும் வாய் இருக்கிறது. வெளியிலே உள்ள ருச்சியை ஜீவனுக்கு அறிவிக்க உபயோகப்பட்ட ஞானேந்திரியமான வாய் பேசுவது என்ற கர்மாவை செய்வதால் கர்மேந்திரியமாகவும் இருக்கிறது. பல காரியங்களை செய்ய உதவும் கை ஒரு கர்மேந்திரியம். நடக்கிற கால், மலஜல விசர்ஜனம் செய்கிற அவயவம், ஜனனேந்திரியம் ஆகிய மற்ற 3 கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்களுக்கு ஆசிரியமாக சப்தம் காது, ஸ்பர்சம் சர்மம், ரூபம் கண், ரசம் அல்லது சுவை வாய், கந்தம் என்கிற வாசனை மூக்கு என்ற 5 சூக்ஷ்மமாக இருக்கின்றன அல்லவா? இந்த 5மே தன்மாத்திரைகள். இந்த தத்துவங்கள் ஜடமாக விரிந்திருக்கும் ஆகாசம், அதாவது சப்தம், வாயு அதாவது ஸ்பர்சம், அக்னி அதாவது ரூபம், ஜலம் அதாவது ரசம், பிருத்வி, கந்தம் என்பவை 5 மகாபூதங்கள். இப்படியாக பிரகிருதி, மகத், அகங்காரம், மனம் 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச மகாபூதங்கள் என்று மொத்தம் 24 இருக்கின்றன. இந்த 24ஐயும் அத்வைத வேதாந்தமும் ஒப்புக்கொள்கிறது. ஆனால் ஈஸ்வரன் என்கிற ஒருவன் சகுண பிரம்மம்தான் நிர்குணமான புருஷனையும் ஆத்மாவையும் பிரகிருதியையும் சேர்த்து வைக்கிறவன் என்பதை அத்வைதம் சொல்கிறதே ஒழிய சாங்கியம் ஈஸ்வரனை பற்றி சொல்லவில்லை. அத்வைத்தம் முதலிய எல்லா வேதாந்த சம்பிரதாயங்களும் ஒப்புக்கொள்ளும் சத்பரஜோ தமோ குணங்களை சாங்கியம் சொல்கிறது. தெளிந்த சாந்தமான உயர்ந்த நிலை சத்வம். ஒரே வேகமும் சலனமுமாக இருக்கும் நிலை ரஜசம். கீதையில் குணத்ரய விபாக யோகத்தில் இவற்றை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறது. முக்குணங்களையும் கடந்த ஆத்மாவிலேயே நிலையாக நில்லு, நிஸ்திரை குணயோ பவக என்று கீதை ஆரம்பத்திலேயே பகவான் சொல்கிறார். சாங்கியத்திலும் முக்குணங்களின் ஏற்றத்தாழ்வால் தான் எல்லா அனர்த்தங்களும் உண்டாவதாகவும் அவற்றை சமமாக்கி நிறுத்திவிட வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறது. ஆனால் கீதாதி சாஸ்திரங்களைப் போல இப்படி பண்ணிக்கொள்வதற்கு ஈஸ்வர ஆராதனை, சரணாகதி, ஞான விசாரம் மாதிரியான எதையும் அது சொல்லவில்லை. புருஷனுக்குத்தான் ஜீவ சைத்தன்யம் இருக்கிறது. பிரகிருதி ஜடம்தான். அதனால் பிரகிருதி தானாக எதுவும் பண்ண முடியாது. அது 24 தத்துவங்களாக பரிணமிப்பது சைத்தன்ய புருஷனின் சாநியத்தால்தான் என்றும்
ஆனாலும் புருஷன் பிரகிருதி சம்பந்தமே இல்லாத கேவல ஞானஸ்வரூபி என்றும் ஒன்றுக்கொன்று முரணாகச் சொல்கிறது சாங்கியம். கேவலம் என்றால் பிற கலப்பு இல்லாமல் தன்னந்தனியாக ஸ்வச்சமாக இருப்பது என்ற அர்த்தம். இதற்கு அட்ஜெக்டிவ் தான் கைவல்யம் என்பது. கைவல்யம் என்பதே சாங்கியத்தில் மோட்சம் என்பதற்கு கொடுத்துள்ள பெயர். ஜீவனானவன் 24 தத்துவங்களையும் தள்ளிவிட்டு ஜடத்திலிருந்து விடுபட்டு சைத்தன்யமான புருஷனின் தனித்த ஸ்வச்ச நிலைமையில் இருப்பதே கைவல்யம். தமிழில் எப்படியோ கேவலம் என்பது மட்டமானது, தாழ்வானது என்ற அர்த்தம் ஏற்பட்டுவிட்டது. இப்படி புருஷன் என்கிற ஆத்மாவிலேயே நிலைத்து மற்ற எல்லாவற்றையும் மாயை என்று தள்ளிவிடுவதுதான் அத்வைதத்தின் லட்சியமும் ஆகும். ஆனால் அதற்கு ஆச்சாரியால் கர்மா, உபாசனை, அப்புறம் ஞான விசாரம் என்று வழி போட்டு கொடுத்த மாதிரி சாங்கியத்தில் இல்லை. தள்ள வேண்டியதான 24 தத்துவங்களின் விசாரம்தான் அதில் அதிகமாய் இருக்கிறது. இன்னொரு குறை, புருஷன் அதாவது ஆத்மா காரியமில்லாத கேவல ஞானம், பிரகிருதி காரியமுள்ள ஆனால் ஞானமில்லாத ஜீவ சைத்தன்யமில்லாத ஜடம் என்று ஒரேயடியாக பிரித்துவிட்டு இந்த ஜடம் எப்படி மற்ற தத்துவங்களாக பரிணமிக்க முடியும் என்பதற்கு சரியாக காரணம் சொல்ல முடியாமல் ஜீவ சைத்தன்யமுள்ள புருஷனின் சாநியத்தால் தான் மட்டுமே இது நடக்கிறது என்று சாங்கியத்தில் சொல்லியிருப்பது திருப்தியாக இல்லை. காரியமே இல்லாதது புருஷன் என்று சொல்லிவிட்டு அதன் ஆதாரத்தினால்தான் பிரகிருதி காரியம் செய்கிறது என்று சொல்கிறீர்களே, இது எப்படி என்று கேட்டால், சாங்கியர்கள் ஒரு காந்தம் ஒரு இடத்தில் இருப்பதாலேயே இரும்பு தொண்டுகள் ஆடி அசையவில்லையா, காந்தம் அவற்றை அசைக்க வேண்டும் என்று உத்தேசிக்கிறதா என்ன? அது பாட்டுக்கு இருக்கிறது. அப்படி இருப்பதாலேயே இரும்பு துண்டுகள் அசைகின்றன. அப்படித்தான் புருஷன் தன் பாட்டுக்கு இருந்தாலே போதும், அதன் சைத்தன்ய விசேஷத்தால் பிரகிருதி ஆடுகிறது. புருஷனும் பிரகிருதியும் முடவனை பொட்டையன் தூக்கி கொண்டு போகிற மாதிரி சேர்ந்து காரியம் பண்ணுகின்றன. முடவனால் நடக்க முடியாது, குருடனால் பார்க்க முடியாது. ஆனால் குருடன் தோள் மேல் ஏறிக்கொண்டு முடவன் வழி சொல்ல அதன்படி குருடன் நடக்கலாம். இப்படித்தான் காரியம் பண்ண முடியாத ஆனால் ஞானமயமான புருஷனை தூக்கி கொண்டு காரியம் செய்கிற ஆனால் ஞானமில்லாத ஜடப்பிரகிருதி பிரபஞ்ச வியாபாரத்தை பண்ணுகிறது என்கிறார்கள். இது ஏதோ கதையாக உவமையாக நன்றாயிருக்கிறதே ஒழிய அத்வைதத்தில் காரியமற்ற நிர்குண பிரம்மே காரியமுள்ள சகுண ஈஸ்வரனாக இருந்து கொண்டு மாயாசக்தியால் பிரபஞ்சத்தை நடத்துகிற மாதிரி தோன்றுகிறது என்று பொருத்தமாக சொல்வது போல இல்லை. அத்வைதத்துக்கும் சாங்கியத்துக்கும் இன்னொரு பெரிய வித்தியாசம். சுத்த ஞான ஸ்வரூபமான புருஷனை பற்றி சாங்கியம் சொன்ன போதிலும் இத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் அந்த ஏக புருஷனே என்று அத்வைதமாக சொல்லாமல் அநேக புருஷர்கள் இருப்பதாக சொல்லுகிறது. இப்படி சில குளறுபடிகள் இருந்தாலும் சாங்கியம் என்பது தத்துவங்களை கணக்கெடுத்து சொல்வதில், சங்கே என்றால் கணக்கெடுப்பது என்று ஒரு அர்த்தம் உள்ளது. ஜனசங்கே என்று சென்சஸ் எடுப்பதை சொல்கிறோம் அல்லவா, சங்கேயிலிருந்து வந்ததுதான் சாங்கியம். நமக்கு ஒரு ஆதார சாஸ்திரமாக இந்த சாங்கியம் இருக்கிறது. இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம்.